வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் பத்தியான டீட்டெயில் பார்க்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நாம என்னென்ன ப்ரொவைட் பண்றோம், இந்த டெஸ்ட் பேட்சை எப்படி கொண்டு போக போறோம், இதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா இதுல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இது ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2+3 மந்த் ரிசல்ட் வரதுக்கு 2 மந்த்தும் ரிசல்ட் வந்த பின்னாடி 3 மந்த்தும் மெயின்ஸுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 5 மந்த் நமக்கான டைம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதேபோல இத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கோம். முதல்ல பார்த்தோம்னா, உங்களுடைய கன்டென்ட்ட இம்ப்ரூவ் பண்றது, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங், மத்த எல்லா பிரசன்டேஷன் இது எல்லாத்தையுமே காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ற மாரி தான் இந்த டெஸ்ட் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். 1 to 1 மென்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படியோ, உங்களுடைய ஆன்சர் ஷீட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது ஒரு வேல்யூவேஷன் மாடியூலா எடுத்துக்கிட்டு, உங்களுடைய ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நம்ம ஃபாலோ அப் பண்றோம். ஃபாலோ அப் பண்ணி நீங்க எதெல்லாம் வீக்கா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹேண்ட் ரைட்டிங் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த டைம் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் கன்டென்ட்ல ஏதோ ஒண்ணுல வீக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அத ப்ராப்பரா ட்ராக் பண்ணி, உங்களுக்கான மென்டர்ஷிப் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது ப்ரொவைட் பண்றோம். அதேபோல உங்களுக்கு அந்த இன்டென்சிவான ஒரு யூனிட் டெஸ்ட் முதல்ல நம்மளுடைய சிலபஸ் ப்ராப்பரான ஸ்ப்ளிட் அப் பண்ணி, அந்த ஸ்ப்ளிட் அப் நீங்க எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான விஷயமும், அதேபோல மார்க் ஹை யீல்டு ஏரியா கவர் பண்ற மாரி இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன விதமான ப்ரொவிஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த டெஸ்ட்டுக்கான எம்ப்டி ஆன்சர் புக்லெட் அப்படிங்கிற ஒண்ணு ப்ரொவைட் பண்ணிருவோம். ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு டெஸ்ட் வீக்ல பார்த்தோம்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிருவோம். அதுக்கு அடுத்தது அத நீங்க ஆன்சர் எழுதி நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அத வேல்யூவேஷன் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிருவோம். இதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சரா இருக்கும். இத எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சிலபஸ் டீகோட் பண்ணி அதுக்கான வீடியோ ஆன்லைன் கிளாஸ் வீக்லி ஓரியன்டேஷன்ல அத ப்ரொவைட் பண்ண போறோம். உங்களுடைய சிலபஸ சிம்ப்ளிஃபை பண்ணி, அது இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா மாத்த போறோம். அது மட்டும் இல்லாம, அப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண பிடிஎஃப்ல அதாவது உங்களுடைய சிலபஸ்ல இருந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ல இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல டிஸ்கிரிப்டிவ் டிஎன்பிஎஸ்சில குரூப் 1, குரூப் 2, குரூப் 1A, குரூப் 1B அப்படின்னு பார்த்தோம்னா, 10 வருஷமா எப்படி அந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்கல் பேசிக்ல நீங்க அத அப்ரோச் பண்ண போறீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம குடுப்போம். அத பேஸ் பண்ணி நீங்க அத இம்ப்ரூவ் பண்ற மாரி இருக்கும். இதுல உங்களுக்கு வேற என்ன டைம் மேனேஜ்மென்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பரா பார்த்து, அத உங்களுக்கு நம்ம இத சரி பண்ண போறோம். இதுல டோட்டல் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 2999 இத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சேம் டைம் பார்த்தோம்னா, இதுல ஒரு கோர் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு 26 டெஸ்ட் இருக்கு. அந்த 26 டெஸ்ட்ட வித்தின் டைம் லிமிட் நாம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற டைம் லிமிட்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த நீங்க கட்டின டோட்டல் ஃபீஸ் பார்த்தோம்னா, நம்ம ஃபுல்லாவே ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா டெடிகேட்டடா ஒர்க் பண்ற ஒரு ஆஸ்பிரன்ட்டுக்கான ஒரு சின்ன ஒரு பெர்க்கா இத நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இத நீங்க கரெக்ட்டான டைம்ல யுட்டிலைஸ் பண்ணும் பொழுது, இத உங்களுக்கு ரீஃபண்டும் கிடைக்கும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்டின்னா, இந்த 26 டெஸ்ட்ல ஆல்மோஸ்ட் டிஎன்பிஎஸ்சிலருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற 90% ஆஃப் கோர் ஏரியாவ டைரக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இத நீங்க பண்ணாம ஜஸ்ட் டெஸ்ட்ல மட்டும் ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, இந்த கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது, ஒரிஜினல் எக்ஸாம்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இத நாம அட்லீஸ்ட் இதையாவது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, மேக்ஸிமம் ஸ்கோர அட்டைன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் ஃபீஸ் நாங்க ரீஃபண்ட் பண்றோம். ஸோ அத ப்ராப்பரா நீங்க இத யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுல மினிமமா நீங்க 15 கொஸ்டினாவது அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா மொத்தம் பார்த்தோம்னா 26 டெஸ்ட் இருக்கு. அந்த 26 டெஸ்ட்ல ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பார்த்தோம்னா 20 கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓவராலா 750 மார்க்குக்கு மேக்ஸிமம் மார்க்க டைரக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி நம்மளுடைய கொஸ்டின்ஸ் டிசைன் பண்றோம். போத் நம்ம பிவைக்யூ அனலிட்டிக்கலாவும் போறோம். கரண்ட்டா என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சிலபஸ் டீகோட் பண்ணி அந்த சிலபஸ்ல இருக்கிறதையும் மிஸ் ஆகாம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லா கவர் பண்றோம். அதுல மோஸ்ட் ரிப்பீட்டடா இருக்கிற தி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தினமணி. இதுல இருக்கிற எடிட்டோரியல் பார்ட்ல இருக்கிற முக்கியமான கிரக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதையுமே டெஸ்ட்டுக்குள்ள நம்ம கவர் பண்ணும்பொழுது, போத் சிலபஸ் ஓரியன்டடா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். கோர் ஏரியாவையும் கவர் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாம அனலிட்டிக்கல் பேஸ்ட்ல எப்படி கொஸ்டின்ஸ் வருதோ, அதையும் நாம கவர் பண்ணிடுறோம். ஸோ நீங்க ஜாயின் பண்ண பின்னாடி இந்த வீக்லி ஒர்க் ஃப்ளோ
உங்களுடைய டெஸ்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வீக்லி ஓரியன்டேஷன் அந்த சிலபஸ் டிகோடிங் வீடியோ வந்து நம்ம புரொவைட் பண்ணிருவோம். ஸோ அத பார்த்துட்டு அதிலேயே உங்களுக்கு என்ன ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில், பிஒய்க்யூ டீட்டெயில் எல்லாமே சொல்லிருவோம். அதுக்கு அடுத்ததா அந்த வீக் எண்டுல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அந்த 20 கொஸ்டின் இருக்கிற அந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் குடுத்துருவோம். அந்த டெஸ்ட்ட எழுதி முடிச்சு, அத பிடிஎஃப்பா நீங்க கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் வந்து நாங்க புரொவைட் பண்ணுவோம். அதுல நீங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆன்ஸர் அந்த டெஸ்ட் எழுதுனதுக்கான ஆன்ஸருக்கான டிஸ்கஷன் மாடியூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான டிஸ்கஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, உங்களுடைய நீங்க அப்லோட் பண்ண அந்த டெஸ்ட்டுக்கான வேல்யூவேஷன் அண்ட் ஒன் டூ ஒன் ஃபீட்பேக் அப்படிங்கிறத அத உங்களுக்கு வந்து புரொவைட் பண்ணிருவோம். அதுக்கு அடுத்ததா இந்த வேல்யூவேஷன் முடிஞ்ச உடனே ஓவராலா என்ன ரேங்க் லிஸ்ட் என்ன மார்க்லாம் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற அந்த ரேங்க் லிஸ்ட்ட வந்து புரொவைட் பண்ணிருவோம். சேம் டைம் அடுத்த வாரத்துக்கு இது அப்படியே கன்டின்யூ ஆகும். இதே சைக்கிள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் முடியிற வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். டோட்டலா பார்த்தோம்னா 31 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த 31 டெஸ்ட்ல சிலபஸ் ஸ்பிளிட் அப் அப்படின்னு சொல்லி 15 மொத்த சிலபஸ்ல யூனிட் வந்து 9 யூனிட் இருக்கு. அத 15ஆ ஸ்பிளிட் அப் பண்ணி யூனிட் வைஸ் டெஸ்ட் 15 வைக்கிறோம். பேப்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டெஸ்ட் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி 2ஆவும், ஃபுல் டெஸ்ட் வந்து 5 டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 1 இயர் நியூஸ் பேப்பர்ல இருக்கிற எடிட்டோரியல் அண்ட் அதாவது நீங்க மேல இருக்கிற கோர் ஏரியாவிலயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த சிலபஸ் ஓரியன்டடா இருக்கிறது கவர் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்ல எடிட்டோரியல்ல டாப் மோஸ்ட் நியூஸ் பேப்பர்ல கவர் பண்ணியிருக்கிற மேஜர் இஷ்யூஸ் எல்லாமே இதுல வந்து நம்ம கவர் பண்ணிருவோம். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டோடைய டைம் டேபிள். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கம்பல்சரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா 50 மார்க் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க உங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் அப்படிங்கிறத புரொவைட் பண்ண முடியும். நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க, உங்களுடைய பேசிக்கா என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த கம்பல்சரி ஸ்கில் டெஸ்ட்ல வந்து நாங்க வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருவோம். அத பேஸ் பண்ணி அதுல என்ன எரர் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணி தான் அடுத்தடுத்த டெஸ்ட் ஏன்னா எடுத்த உடனே 250 மார்க் குடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க அதிலேயே வந்து கொஞ்சம் வந்து டிமோட்டிவேட் ஆயிருவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு பேசிக்கா வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இந்த கம்பல்சரி ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற ஒண்ண வந்து புரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து நீங்க அடுத்தடுத்த இத வந்து நீங்க கொண்டு போயிரலாம். அடுத்தது பார்த்தோம்னா, இதே வந்து தமிழ்ல கீழ வந்து உங்களுக்கு அந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது குடுத்திருப்போம். ஸோ இதுல வந்து இது வந்து பார்த்தோம்னா, ஒரு டைம் டேபிள்ல இந்த 1, 2 அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, கீழ போனீங்க அப்படின்னா, அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 1 அப்படின்னா, அது எந்த போர்ஷன்ல இருந்து எந்த போர்ஷன் வரைக்கும் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் புரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இத வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் ஓரியன்டேஷன் வீடியோவிலயும் இத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி டீட்டெயில்ஸும் போட்டுருவோம். எந்த ஏரியாவ மட்டும் படிச்சா போதும். இப்ப மாடர்ன் இந்தியா இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துல ஸ்பெக்ட்ரம் இருக்கு, தமிழ் மீடியத்துல வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபுல்லா இல்ல வெங்கடேசன் புக் இருக்குன்னா, ஃபுல்லா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த ஏரியா வந்து நீங்க படிச்சா போதும் அப்படிங்கிற அந்த ஹிண்ட் வந்து குடுப்போம். அத ப்ராப்பரா நீங்க அதுக்கான ரெடிமேட வந்து நீங்க ரெடி பண்ணி படிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுவே வந்து போதுமானதா இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஏரியாவ எல்லாத்தையும் நாங்க கவர் பண்ணி குடுத்துருவோம். ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிற பேசிக்கான டீட்டெயில்ஸ். இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க கீழ இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி, நீங்க வந்து உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட்டோ அத போட்டீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிருவோம். ஓகே, நம்ம அடுத்த ஓரியன்டேஷன் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.